வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் இந்திய கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. கிரிக்கெட் அப்படிங்கிறது வெறும் விளையாட்டு மட்டும் கிடையாது, அது பலருக்கு ஒரு உணர்வு. அந்த உணர்வோடு விளையாடக்கூடிய வீரர்களை நாம் எப்போவுமே தலையிலே தூக்கி வச்சு கொண்டாடுவோம். அப்படிப்பட்ட ஒரு வீரரான ரிஷப் பண்ட் விஷயத்தில் பிசிசிஐ எடுத்திருக்கிற ஒரு அதிரடியான முடிவு தான் இப்போ பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஜூன் மாதம் 6ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒரு முக்கியமான டெஸ்ட் போட்டி நடக்க இருக்கு. இந்த தொடருக்கான இந்திய அணியோட துணை கேப்டன் பதவியில் இருந்து ரிஷப் பண்ட் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு பதிலாக KL ராகுல் இப்போ துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து நடக்க போற ஒரு நாள் போட்டி தொடரில் இருந்தும் ரிஷப் பண்ட் முழுமையாக ஓரம் கட்டப்பட்டிருக்கிறாரு. இந்த முடிவு ரசிகர்களை மட்டுமில்லாமல் பல முன்னாள் வீரர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. குறிப்பாக முன்னாள் இந்திய வீரரான முகமது கையப் பிசிசிஐயோட இந்த முடிவை மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. ரிஷப் பண்ட் என்ன தப்பு செஞ்சாரு, அவரை ஏன் திடீரென துணை கேப்டன் பதவியில் இருந்து தூக்கணும் அப்படிங்கிற கையப்போட கேள்விகளுக்குள்ள நிறைய உண்மைகளும் நியாயங்களும் அடங்கியிருக்கு. அதை பற்றி நாம் விரிவாக அலசலாம். முதல்ல பிசிசிஐ ஏன் இந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா அதற்கு முதற் காரணம் 2026 IPL தொடரில் ரிஷப் பண்டோட செயல்பாடு தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சீசனில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு கேப்டனான பொறுப்பேற்ற ரிஷப் பண்ட் தன்னுடைய அணியை பெரிய அளவில் வெற்றி பாதைக்கு கொண்டு போக தவறிட்டார். மொத்தம் விளையாடிய 13 போட்டிகளில் லக்னோ அணி வெறும் 4 வெற்றிகளை மட்டுமே பதிவு செஞ்சிருக்கு. கேப்டன்சியில் மட்டும் இல்லாமல் பேட்டிங்கிலும் அவர் பெரிய அளவில் சோபிக்கல. IPLல அவர் ஃபார்ம் அவுட் ஆகிட்டார். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்திய டெஸ்ட் அணியோட துணை கேப்டன் பதவியில் இருந்து அவரை நீக்கியிருக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தான் இப்போ எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. முகமது கையப் இதை பற்றி பேசும்போது ரொம்பவே ஆக்ரோஷமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு. சிவப்பு பந்து கிரிக்கெட் என்று சொல்லப்படும் டெஸ்ட் போட்டிகளும் வெள்ளை பந்து கிரிக்கெட் என்று சொல்லப்படும் T20 மற்றும் ஒரு நாள் போட்டிகளும் முற்றிலும் மாறுபட்டவை. இரண்டுக்கும் வெவ்வேறு விதமான மனநிலையும் உத்திகளும் விளையாடும் அணுகுமுறையும் தேவைப்படும். ஒரு வீரர் IPL தொடரில், அதாவது 20 ஓவர் போட்டியில் சரியாக விளையாடலை அல்லது ஒரு கேப்டனாக இருக்கிற அணி தோத்துருச்சு அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் இதுவரைக்கும் செஞ்ச சாதனைகளை எல்லாம் மறந்துட்டு அவரை பதவியில் இருந்து தூக்குவது மிக தவறான ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு கையப் சொல்லியிருக்காரு. நாம் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோமானா இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ரிஷப் பண்டோட பங்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியும். காபா மைதானத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவர் தனி ஒருவனாக நின்று இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்ததை எந்த ஒரு உண்மையான கிரிக்கெட் ரசிகனாலும் மறக்க முடியாது. வெளிநாடுகளில் குறிப்பாக இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற சவாலான ஆடுகளங்களில் சதமடித்த ஒரே இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் மட்டும்தான். டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியில் ரிஷப் பண்டை விட ஒரு மிகப்பெரிய மேட்ச் வின்னர் இப்போதைக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளில் கூட சில நேரங்களில் அவர் தடுமாறி இருக்கலாம். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டுன்னு வந்துட்டா அவர் ஒரு முரட்டுத்தனமான வீரர். அப்படிப்பட்ட ஒரு வீரரோட தகுதியை வெறும் 2 மாதங்கள் நடக்கும் T20 லீக் தொடரை வச்சு எப்படி பிசிசிஐ எடை போடலாம் அப்படிங்கிறது முகமது கைப் முன்வைக்கிற மிக முக்கியமான வாதம். இது மட்டுமில்லாமல் தேர்வு குழுவின் இரட்டை நிலைப்பாடு குறித்தும் கையப் மிக கடுமையான சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு. ஒரு வீரரை தேர்வு செய்யும் போது பிசிசிஐ எந்த மாதிரியான கொள்கையை பின்பற்றுது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவே இல்லை அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. உதாரணத்துக்கு இந்திய அணியின் மிக சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவரான முகமது சமியை அவருக்கு வயதாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அணியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டுறாங்க. 30 வயதை தாண்டி விட்டாலே ஒரு வீரருக்கு உடற்தகுதி குறைந்துவிடும், ஃபார்ம் போய்விடும் அப்படின்னு சொல்லி இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்னு பிசிசிஐ சொல்கிறாங்க. ஆனால் அதே பிசிசிஐ இப்போது 34 வயதான KL ராகுலுக்கு இந்திய டெஸ்ட் அணியோட துணை கேப்டன் பதவியை கொடுத்திருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு பக்கம் வயதை காரணம் காட்டி ஒரு மேட்ச் வின்னரை ஓரம் கட்டுறீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் அதே வயசில் இருக்கிற இன்னொரு வீரருக்கு துணை கேப்டன் பதவியை கொடுக்குறீங்க. அப்போது தேர்வு குழுவுக்கு வயது முக்கியமா இல்லை வீரரோட ஃபார்ம் முக்கியமா? இரண்டுக்கும் நடுவில் ஏன் இப்படி ஒரு குழப்பமான முரண்பாடான நிலைப்பாட்டை பிசிசிஐ எடுக்கணும் அப்படின்னு கையப் கேட்கிற கேள்விக்கு தேர்வுக்குழுவிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை. ஒரு வீரரை தேர்வு செய்யும் போது ஒன்று அவரோட தற்போதைய ஃபார்மை மட்டும் பார்க்கணும், இல்லைனா வயதை மட்டும் அளவுகோலாக வைக்கணும். இது இரண்டையும் அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பயன்படுத்துறது இந்திய கிரிக்கெட்டோட எதிர்காலத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து. KL ராகுல் மிக சிறந்த வீரர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் சமீப காலங்களில் இந்திய அணியின் வெற்றிகளுக்கு முதுகெலும்பாக இருந்தவர் ரிஷப் பண்ட். விபத்தில் சிக்கி மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீண்டும் வந்த ஒரு மனிதன் மீண்டும் அதே ஆக்ரோஷத்தோட கிரிக்கெட் மைதானத்தில் தனது முத்திரையை
முத்திரையை பதிக்கும் போது அவருக்கு உறுதுணையாக நிற்க வேண்டிய கிரிக்கெட் வாரியம் இப்படி ஒரு மோசமான முடிவை எடுத்து அவரது மனத்திடத்தை சிதைப்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. IPL என்பது வியாபாரம் கலந்த ஒரு பொழுதுபோக்கு. அங்கே வெற்றி தோல்விகள் என்பது பல சூழ்நிலைகளை பொறுத்தது. லக்னோ அணியின் தோல்விக்கு ரிஷப் பண்ட் மட்டுமே முழு பொறுப்பாக முடியாது. மேலும் T20 கிரிக்கெட்டில் அவர் சந்திக்கும் சவால்களும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடுகளத்தில் அவர் காட்டும் முதிர்ச்சியும் முற்றிலும் வேறுபட்டவை. இந்த உண்மையை PCCயின் தேர்வுக்குழு உறுப்பினர்கள், குறிப்பாக அஜித் அகர்கர் தலைமையிலான குழு புரிந்து கொள்ள தவறிவிட்டதா என்ற சந்தேகம் வலுவாக எழுகிறது. இந்த முடிவால் ரிஷப் பண்டோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டும். ஒரு துணை கேப்டனாக இருந்து அணியை வழிநடத்தும் பொறுப்பில் இருந்த ஒருவரை எந்த ஒரு சரியான காரணமுமின்றி, அதுவும் அவரது வலுவான கோட்டையான டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து பின்னுக்கு தள்ளுவது அவரது ஃபார்மை மேலும் மோசமாக வாய்ப்பு இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒருவேளை சாதாரணமாக ஒன்றாக கருதப்படலாம். ஆனால் இதன் பிறகு இந்தியா விளையாடப் போகும் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து தொடர்களுக்கு ரிஷப் பண்ட் போன்ற ஒரு தைரியமான அதிரடியான மேட்ச் வின்னர் மிகவும் அவசியம். முகமது கையப் போன்ற முன்னாள் வீரர்கள் தங்களது கவலையை இவ்வளவு வெளிப்படையாக தெரிவிப்பது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் என்ன ஓட்டத்தை பிரதிபலிக்கிறது? PCCI தங்களது முடிவை மறுபரிசீலனை செய்ய போகிறதா அல்லது இதே இரட்டை நிலைப்பாட்டோடு தொடர்ந்து பயணிக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நண்பர்களே, ரிஷப் பண்டின் பதவி பறிக்கப்பட்டது குறித்தும் முகமது கையப்பின் இந்த ஆவேசமான கருத்துக்கள் குறித்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? PCCI செய்தது சரிதானா? IPL செயல்பாட்டை வைத்து டெஸ்ட் அணிக்கு வீரர்களை தேர்வு செய்வது சரியான அணுகுமுறையா? உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து கிரிக்கெட் சம்பந்தமான பல சுவாரஸ்யமான செய்திகளுக்கும் ஆழமான விமர்சனங்களுக்கும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.